Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல வாய்க்கு நல்ல ருசியா, நல்ல மொறுமொறுன்னு, உடம்புக்கு நல்ல ஒரு புரதச்சத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேங்காய் சட்னி இல்லனா கார சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்டா இருக்கும் இது. உடம்புக்கு அவ்ளோ சத்துக்களும் கூட இது. இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் செய்யற அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா 4 ல இருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். இது செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுந்து, 1/4 கப் சிவப்பு துவரம்பருப்பு, அதாவது மசூர் தால் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் லென்டில் ஆங்கிலத்துல. அடுத்ததா 1/4 கப் பச்சைப்பயிறு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் ஜவ்வரிசி. நான் இன்னைக்கு மாவு ஜவ்வரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன். இது வந்து நல்ல மொறுமொறுப்பு தன்மையை வந்து கொடுக்கும் அந்த தோசைக்கு. 1/4 கப் புழுங்கலரிசி பயன்படுத்தியிருக்கேன். அதாவது இட்லி அரிசிலாம் நம்ம பயன்படுத்துவோம்ல, அதுதான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2 முறை மட்டும் கழுவிட்டு தண்ணியை கீழே விட்டுடலாம். அதுக்கு அடுத்ததான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இப்போ 4 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இதை இப்போ தண்ணி நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது வந்து நல்ல காரமாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி தோசை செய்யும்போது கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 2 இன்ச்சு சைஸில் இஞ்சி வந்து சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது தேவைப்படும் போதெல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அரைக்கும் போது நீங்கள் சின்ன சீரகம் 1 ஸ்பூன் சேர்க்கறதாலும் சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க. இதை வந்து புளிக்க வைக்கணும் அப்படின்னு கிடையாது, நேரடியாகவே நம்ம ஊற்றலாம். இல்லை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் புளிக்க வச்சு ஊற்றினாலும் அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை மாவு மீந்துட்டாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுநாள் கூட இந்த மாவு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இதை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஊற்றலாம், புளிக்க வச்சு தான் ஊற்றணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நம்ம தோசைக்கல்லில் ஊற்றலாம். மாவு வந்து ஒரு கரண்டி இல்லை ஒரு 1/4 கரண்டி ஊற்றிட்டு தேய்க்கிறதுக்கு அழகாக மெல்லிஸாக வரும். ரொம்ப சூப்பராக வரும். தேய்ச்சிட்டு மேலே லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்குங்க. அழகாக உங்களுக்கு நல்ல அடிப்பகுதியில் சிவந்து வந்த பிறகு திருப்பி போட்டாலும் ஆச்சு, இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட எடுக்கலாம். மேலே அழகாகவே வெந்து இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல புரோட்டீன் சத்து நிறைந்தது. அதே சமயத்தில் வாய்க்கு நல்ல ருசியாக நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி கார சட்னியோடலாம் தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும். எப்போவுமே நம்ம அந்த இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய அந்த பருப்புகள்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வாய்க்கும் நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.